ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளை எடுத்துரைப்பதற்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் 7 குழுக்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதில் ஒரு குழுவின் தலைவராக காங்கிரஸ் கட்சி பரிந்துரைத்ததாக சசி தரூர் நியமிக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய 7 குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. பாஜகவின் ரவிசங்கர் பிரசாத், பைஜயந்த் பாண்டா, காங்கிரஸ் கட்சியின் சசி தரூர், ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சஞ்சய் குமார் ஜா, திமுகவின் கனிமொழி கருணாநிதி, தேசியவாத காங்கிரசின் சுப்ரியா சுலே, சிவசேனா சிண்டே பிரிவின் ஸ்ரீகாந்த் சிண்டே ஆகியோர் குழுக்களுக்கு தலைவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பு நாடுகள் மற்றும் முக்கிய நட்பு நாடுகளுக்கு சென்று ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கமளிப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசின் தன்னிச்சையான இந்த அறிவிப்பை எதிர்ப்பதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. ராகுல் காந்தியை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தொடர்பு கொண்டு வெளிநாடு செல்லும் குழுக்களில் இடம்பெற வேண்டிய எம்பிக்கள் பெயர்களை பரிந்துரைக்க கேட்டுக்கொண்டதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார். இதனை ஏற்று ஆனந்த் சர்மா, கௌரவ் கோகாய், சயீத் நசீர் ஹுசைன், அம்ரீந்தர் சிங் ஆகியோரது பெயர்களை காங்கிரஸ் தலைமை பரிந்துரைத்தது. ஆனால் காங்கிரசின் பரிந்துரை பட்டியலில் இடம்பெறாத சசி தரூரை ஒரு குழுவின் தலைவராக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஒரு கட்சி பரிந்துரைக்காதவரை குழுவில் எவ்வாறு சேர்க்க முடியும் என்று ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக சர்ச்சை எழுந்த நிலையில் பொறாமை காரணமாக சசி தரூரின் பெயரை காங்கிரஸ் பரிந்துரைக்கவில்லை என பாஜக செய்தி தொடர்பாளர் அமித் மாளவியா விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் பரிந்துரைத்த கௌரவ் கோகாய் மற்றும் சையது நசீர் ஹுசைன் பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்கள் என்றும் இவர்கள் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள் என்று எப்படி நம்ப முடியும் என்றும் மாளவியா கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே மத்திய அரசு நியமித்துள்ள 7 குழுக்களில் ஒவ்வொரு குழுவும் எந்தெந்த நாடுகளுக்கு செல்லும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சசி தரூர் தலைமையிலான குழுவில் எல்ஜேபியின் ஷாம்பவி சௌத்ரி, ஜேஎம்எம் கட்சியைச் சேர்ந்த டாக்டர் சர்பராஸ் அகமது, தெலுங்கு தேசம் கட்சியின் காந்தி ஹரிஷ் மதுர் பாலயோகி, பாஜகவின் சஷாங்க் மணி திரிபாதி, புவனேஸ்வர் கலிதா, சிவசேனாவின் மிலிந்த் தியோரா, அமெரிக்காவிற்கான முன்னாள் இந்திய தூதர் தரன் சித் சிங் சந்து ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். சசி தரூர் தலைமையிலான குழுவினர் அமெரிக்கா செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவினர் சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன் மற்றும் அல்ஜீரியா நாடுகளுக்கு செல்கின்றனர். பைஜயந்த் பாண்டா தலைமையிலான குழுவில் ஏஐஎம்ஐஎம் தலைவர் அசாதுதீன் ஓவைசியும் பாஜக எம்பி நிஷிகாந்த் துபேவும் இடம்பெற்றுள்ளனர். கடந்த மாதம் இருவரும் கடுமையான வார்த்தை போரில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஒரே குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் மேற்கு ஐரோப்பாவில் உள்ள சில நாடுகளின் தலைவர்களை சந்தித்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கமளிக்க உள்ளனர். சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான குழுவினர் ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் இந்தோனேஷியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கின்றனர். திமுகவின் கனிமொழி கருணாநிதி தலைமையிலான எம்பிக்கள் குழு ரஷ்யா மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு செல்கிறது. சுப்ரியா சுலே தலைமையிலான குழு தென்னாப்பிரிக்கா மற்றும் எகிப்து நாடுகளுக்கு செல்கிறது. மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டேவின் மகனும் கல்யாண் தொகுதி எம்பியுமான ஸ்ரீகாந்த் சிண்டேவின் குழு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளது. இந்த நிலையில் இந்தியாவிற்கு போட்டியாக பாகிஸ்தானும் தங்களது நிலைப்பாட்டை எடுத்துரைக்க வெளிநாடுகளுக்கு தூதுக்குழுவை அனுப்ப முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாகிஸ்தான், மக்கள் கட்சி தலைவர் பிலாவல் பூட்டோ இந்தியா பாகிஸ்தான் இடையே அண்மை காலமாக அதிகரித்து வரும் பதற்றம் குறித்தும் உலக நாடுகள் மத்தியில் பாகிஸ்தானின் அமைதிக்கான வாதத்தை முன்வைக்கவும் ஒரு குழுவை வழிநடத்துமாறு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தன்னிடம் கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சவாலான காலத்தில் பாகிஸ்தானுக்கு சேவையாற்றுவதை பெருமையாக கருதுவதாகவும் பிலாவல் பூட்டோ தெரிவித்தார்.